ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். 2026 எண்டு ஸ்டார்ட்டிங்கில் இருக்கும். 2025 எண்டிங்கில் இருக்கேன். இந்த 2025 வந்து பார்த்தோன்னா, நான் வந்து ரொம்ப வந்து லைஃப்பில் வந்து ரொம்ப வந்து வாழ்க்கைக்கு வந்து எப்படி எதெல்லாம் முக்கியமோ அதெல்லாம் வந்து நான் கற்றுக்கிட்டேன். 2024 வந்து மேரேஜ் ஆணுச்சு. வாழ்க்கைக்கு எதெல்லாம் முக்கியம், ஒரு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஃபேமிலியில் எப்படி நம்ம வந்து எப்படி நம்ம இன்வால்வ் ஆகணும், நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட, நம்ம பிரதர் சிஸ்டர்கிட்ட என்ன பேசணும், நம்ம ஒர்க் பிளேஸில் எல்லாம் வந்து எப்படி இதாகணும். மேரேஜுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் டிசைடிங் அவனுக்கு தான் அதுலேருந்து தான் மெச்சூரிட்டி எவ்வளோ இருக்குது, அவன் எப்படி பிஹேவ் பண்ணுறான், இதெல்லாம் வந்து ரொம்ப கற்றுக்கிட்டேன். ரொம்ப அடிபட்டு 2024 கூட எனக்கு அந்தளவுக்கு ஒன்றும் தெரியல. மேரேஜ் ஆணுச்சு, அப்படி அவங்களோட அப்படியே ஸ்டே பண்ணது அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் 2025 வந்து பார்த்தோன்னா, என்னால் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. என்னால் வந்து ரொம்ப வந்து மன கஷ்டம், நிறையா வந்து கோபங்கள், அழுகைகள். எனக்கு என்னடா லைஃபு, நான் வந்து நூடுல்ஸ் ஆன ஒரு வருஷம் தான் வந்து பார்த்தோன்னா, என்னோட பர்த்டே இதுலேருந்து 2015 அது மாதிரி தான் நானும் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். 2015 ஆனால் என்னோடய லைஃப்பில் என்டையர் இதில் வந்து 2026 மாதிரி ஒரு சாரி 2026 வெயிட் 2025 மாதிரி ஒரு ரொம்ப ஒரு ஒரு டேமேஜான இயர் வந்து நான் மறக்கவே மாட்டேன். 2025 எனக்கு கற்றுக் கொடுத்தது வந்து ரொம்ப அதிகம். நான் கற்றுக்கிட்ட பாடங்களாக இருக்கட்டும், நான் பட்ட அடியாக இருக்கட்டும், நான் பட்ட அவமானங்கள், பட்ட வலி அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா, அது சாதாரண விஷயம் கிடையாது. 2026 வந்து நான் என்ன எப்படி பண்ணேன், ஃபஸ்ட்டு என்னை வந்து நான் பார்த்துக்க போகிறேன். எனக்கு எதெல்லாம் சந்தோஷம், மற்றவங்க யாரும் ஹேர்ட் ஆகாமல் எனக்கு எதெல்லாம் சந்தோஷமாக இருக்கோ அதெல்லாம் பண்ண போகிறேன். என்னோடய ஃபேமிலியை வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். அடுத்து மணிக்கு வந்து ஃபினான்ஸுக்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரணும், ஒர்க்குக்கு நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். 2026 வந்து நான் வந்து முடிஞ்ச அளவு ஹாப்பியாக இருக்கிறதுக்கு வந்து நான் வந்து அதை மட்டும்தான் என்னோடய மைண்டில் வச்சுருக்கேன். நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்துக்கிட்டு என்னோடய லைஃப்பை வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்காண்டி அந்த மாதிரி 2026 வந்து அதுக்கு வந்து வெயிட் பண்ணுறேன். நாளைக்கு ஒரு டே இருக்குது. நீங்களும் உங்களை எல்லாருக்குமே அதுதான் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 2025 வந்து ரொம்ப அடிபட்டு ரொம்ப இதாக இருக்கும். அடுத்த இயருக்கு வந்து ஹாப்பி நியூ இயர், எல்லாம் நல்லபடியாக அமையணும். வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் இன்னும் நல்ல நல்ல வீடியோஸ்லாம் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.